நடிகை ரன்யா ராவ் தங்க கடத்தல் வழக்கில் கர்நாடக அரசின் இணை முதன்மை செயலாளரான கௌரவ் குப்தா ஐஏஎஸ் விசாரணை அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா, இது தொடர்பான முழு விவரங்கள். நடிகை ரன்யா ராவ் துபாயில் இருந்து தங்கம் கடத்தி வந்தது தொடர்பாக ஏற்கனவே வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் அதே போல சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. இந்த நிலையில இந்த விசாரணையின் போது ஒரு முக்கியமான தகவல் வெளியானது. அதாவது அந்த புரோட்டோகால் என்று அழைக்கப்படும் விவிஐபி ட்ரீட்மெண்ட் விமான நிலையத்தில் பெறப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அது வந்து வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி பாஸ் வாலா பி தி பாஸ் தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்த வேண்டும். ஏனென்றால் இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டும் யார் விவிஐபி, என்ன புரோட்டோகால், என்ன வழிமுறைகள் நெறிமுறைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் விவிஐபிகள் வரும்போது என்பதையெல்லாம் உள்ளூர் போலீசார் தான் வழங்க வேண்டும். அந்த அடிப்படையில் அவருக்கு புரோட்டோகால் வழங்கியது தொடர்பாக உள்ளூர் போலீஸ் அதிகாரிகள் யாராவது வலியுறுத்தியுள்ளார்களா என்பது குறித்தெல்லாம் விசாரணை நடத்துவதற்காக கௌரவ் குப்தா ஐஏஎஸ் கர்நாடக கூடுதல் முதன்மை செயலாளர் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்நாடக அரசால் இது தொடர்பாக விசாரணை நடத்தி ஒரு வாரத்திற்குள் அறிக்கை அளிக்க வேண்டும். இதில் இரண்டு முக்கியமான விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. விமான நிலையத்தில் மரியாதை செய்வர்கள் எவ்வாறு தவறாக பயன்படுத்தப்பட்டது, இந்த விவகாரத்தில் அவரது வளர்ப்பு தந்தையான ராமச்சந்திர ராவ் ஐபிஎஸ் டிஜிபி, கர்நாடக டிஜிபி, கர்நாடக காவல் வீட்டு வசதி வாரியத்துறையின் டிஜிபியாக இருக்கும் அவருக்கு ஏதேனும் பங்கு இருக்கிறதா என்ற இந்த இரண்டு விவகாரத்தை உடனடியாக விசாரணை நடத்தி ஒரு வாரத்திற்குள் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கர்நாடக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதன் மூலம் போலீசாரின் பங்கு இதில் ஏதேனும் இருக்கிறதா என்ற விவகாரமும் தெரிய வரும். இது தொடர்பாக கர்நாடக அரசு மட்டுமல்லாமல் கர்நாடக சிஐடியும் ஒரு தானாக முன்வந்து ஒரு வழக்கை பதிவு செய்து விசாரித்து வருகிறது. இதில் போலீசாரின் பங்கு ஏதேனும் இருக்கிறதா என்ற ஒரு விசாரணையும் அவர்கள் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் கர்நாடக அரசின் இந்த ஆணையானது மிகவும் முக்கியத்துவம் பெறுவதாக அமைந்திருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா.